அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறார். பண வரவுகள் அதிகரிக்கும். தாங்கள் வெளியே கடன் கொடுத்திருந்தால் அந்த பணம் அனைத்தும் வசூலாகும். 4இல் கேது. பெற்ற தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். சில சமயம் தாயாருடன் வீண் வாக்குவாதங்கள் வரலாம். 9இல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். யாராலும் முடிக்க முடியாத கடினமான பணிகளை கூட தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். மனதில் புதுவித சிந்தனைகள் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் உண்டு. தொழில் செய்வோருக்கு நல்ல அபரிமிதமான லாபம் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையும். ரிஷபராசி பெண்களுக்கு அழகு கூடும். இளமை அதிகரிக்கும். உடலை நன்கு கட்டுக்கோப்பாக வைத்திருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சாதகமான சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படும். ஆடம்பரமான செலவுகளை தாங்கள் தவிர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தங்களுக்கு குறையும். புதனும் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டுள்ளோருக்கு குரு பார்வை இருப்பதால் அபரிமிதமான லாபம் உண்டு. கலைத்துறை, நாட்டியம் போன்ற துறைகளில் உள்ளோருக்கு நல்ல பல வரவுகள் தங்களுக்கு உண்டு. ஆனால் விரயத்துக்குரிய 12க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத வகையில் சில செலவுகளும் உண்டு. வீண் அலைச்சல் உண்டாகும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகத்தில் பணி சுமை நெருக்கடி அதிகரிக்கும். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அந்த வகையில் உடலில் சோர்வு, அசதி வந்து விலகும். தந்தையாருடைய உடன் பிறந்தவர்களால் தங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் பேசும்போது சாந்தமாக, சாத்வீகமாக பேசுதல் வேண்டும். தாங்கள் நல்லதே சொன்னாலும் பொல்லாப்பு கிடைக்கும். தங்கள் பேச்சுக்கு எதிர்வினை உண்டாகும். நல்லபடியாக பேசினாலும் பொல்லாப்பு. பேசுபவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.